தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி இயக்குனராகவும் மாஸ் ஹிட் மற்றும் அதிரடி படங்களை இயக்கி வருகின்ற இயக்குனராகவும் அறியப்படும் லோகேஷ் கனகராஜ் முன்னணி இயக்குனர்கள் பட்டியலில் முதல் 5 இடத்தில் உள்ளார். முதலில் மாநகரம் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார் லோகேஷ் கனகராஜ். அப்படத்தின் மூலமே நல்ல வரவேற்பை கண்டார். அதற்கு பிறகு கார்த்திகை வைத்து கைதி என்ற திரைப்படத்தில் மாஸ் இயக்குனர் பட்டியலில் இணைந்தார். அதன் தொடர்ச்சியாக தனது 3வது படத்திலேயே விஜயை இயக்கும் வாய்ப்பை பெற்ற லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் என்ற திரைப்படத்தை இயக்கினார். இந்த திரைப்படம் விஜய்க்கு குறிப்பிடத்தக்க வரவேற்பு பெற்றது. இருப்பினும் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் பெருமளவில் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றே கூறப்பட்டது. இதற்கு பிறகு கமலஹாசனை வைத்து விக்ரம் படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் மாஸ் சூப்பர் டூப் ஹிட் கொடுத்து கமலஹாசனுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுத்து அவரது சினிமா மற்றும் அரசியல் பயணத்தில் ஒரு திருப்பு முனையாக விக்ரம் படத்தை மாற்றியதால் கனகராஜின் இயக்கம் மிக முக்கிய பங்காகும். இதற்கு பிறகு மீண்டும் விஜயை வைத்து லியோ என்ற திரைப்படத்தை இயக்கினார் லோகேஷ் கனகராஜ். இந்த திரைப்படத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு த்ரிஷா மற்றும் விஜய் ஜோடியை சாதகமாக்கி ரசிகர்கள் அனைவருக்கும் விருந்தளித்தார். இருப்பினும் இந்த படம் விஜயின் ரசிகர்களுக்கிடையே பெருமளவிலான வரவேற்பை பெறவில்லை. விமர்சனங்கள் ஒரு பக்கம், வசூல் ஒரு பக்கம் என இரண்டும் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தது. இந்த படத்தின் மீதான விமர்சனங்கள் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு தனது அடுத்த படத்தின் மீது கவனத்தை செலுத்திய லோகேஷ் கனகராஜ் தற்போது சூப்பர் ஸ்டாரை வைத்து கூலி என்ற திரைப்படத்தில் இயக்கி வருகிறார். முன்னதாக ஸ்ருதிஹாசனுடன் ஒரு ஆல்பம் சாங்கில் நடித்து லோகேஷ் கனகராஜின் ரசிகர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்தார். ஏனென்றால் இதுவரை லோகேஷ் கனகராஜ் தனது திரைப்படத்திலும் சரி, அவரது இயக்கும் கதைகளிலும் சரி, காதல் காட்சிகள் மிகவும் ரொமான்டிக்காக இருந்தது இல்லை. ரொமான்டிக் காட்சிகளும் அதிகமாக காணப்படாது. ஆனால் இந்த ஆல்பம் சாங்கில் லோகேஷ் கனகராஜ் ரொமான்டிக்காக நடித்திருப்பார். இதனை அடுத்து ஜெயிலர் திரைப்படத்தின் வெற்றியை அடுத்து கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரை எப்படி லோகேஷ் காண்பிக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பெருமளவில் எழுந்துள்ள நிலையில் தற்போது கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் அனைத்தும் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் கூலி திரைப்படத்தில் பகத் பாசில் நடிக்க இருந்த முக்கிய கதாபாத்திரத்தில் வேறொரு நடிகர் மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது இதற்கு முன்பாக விக்ரம் படத்தில் பகத் பாசில் நடித்திருப்பார். அதன்படியே சூப்பர் ஸ்டார் படமான இந்த கூலி திரைப்படத்திலும் அவரே முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியானது. ஆனால் தற்பொழுது இதனை மாற்றி தற்போது மலையாள உலகில் முன்னணி நடிகராகவும் சமீபத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் பல ரசிகர்களை பெற்ற சௌபின் சாகிரை லோகேஷ் கனகராஜ் நடிக்க வைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மஞ்சுமல் பாய்ஸ் என்ற திரைப்படத்தின் குட்டன் கதாபாத்திரத்தில் நடித்து அதிக ரசிகர்களை மலையாள உலகை தாண்டி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்ற பல மொழிகளில் ரசிகர்களை கொண்டுள்ள சௌபினை கமிட் ஆக்கியுள்ளார் லோகேஷ் கனகராஜ்.